மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் இது ஒரு யோகம். ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடமான தனுசிலே அமர்ந்திருப்பதும் சந்திரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை பெறுவதும் மிகப்பெரிய நன்மையை செய்யும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் நேசித்து பாசத்துடன் நடந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அறிவாற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை. உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைப்பதற்கான கிரக நிலவரம் இன்று இருக்கிறது. 5ஆம் இடத்தில் புதன் உச்சம். ஆகவே கல்வி அறிவு மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் கல்வி தொடர்பான உயர்கல்வி கற்பது தொடர்பான முயற்சிகளில் இப்பொழுது இறங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், அரசாங்க தேர்வுகள் எழுதி அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் இப்பொழுது இறங்கலாம். நிச்சயமாக வெற்றி ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கவும். எனினும் ராசி அதிபதி வலுவாக 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு அற்புதமான ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். ராசி அதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கிறது. தாயாரின் ஆரோக்கியம் சீராகும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். 2-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குருவோடு இணைந்திருக்கிறது. தன ஸ்தானாதிபதியும் தன காரகனும் ஒன்றாக 2இல் இணைந்துள்ளன. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்திலே இருப்பதால் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை பொங்கி எழுகின்ற ஒரு நாள். வியாபாரத்திலே அமோக வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் மிகுதியாகும். திருமண வாய்ப்புகள் வெகு வலுவாக காணப்படுகின்றன. திருமண வயதில் உள்ள சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நீ ஒன்றும் ஜாதகம் பார்க்க வேணா, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோனா, வேறு டாக்டர்கிட்ட போன்றுவாங்க. மருத்துவ சாஸ்திரத்திலே நிபுணனாக இருப்பவர்கள், மருத்துவத்துறையிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் வலுவாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் கலைத்துறையிலே ஜொலிக்கலாம். சுக்கிரன் வலுவாக இருந்தால் மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் உணவுத்துறையிலே கொடிகட்டி பறக்கலாம். இதுக்கு 3த்துக்குமே சுக்கிரன் வேணும். நகை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ட்ரெஸ்ஸஸ், பெரிய பெரிய ஜவுளி வியாபாரிக்கெல்லாம் சுக்கிரன் நல்லாயிருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அந்த ஜவுளித்துறைக்கு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நேரம் இப்போது. விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கிறது. ஆகவே அது குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினம் வெற்றி திருநாள், விஜயதசமி. 10ஆம் இடத்திலே அற்புதமாக சூரியன் புதன் குரு இணைப்பு ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் உங்கள் தொழிலிலே பார்க்க போகிறீர்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய தோற்ற பொலிவு மிக சிறப்பாக இருக்கும். பார்ப்பதற்கு வயது கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். அழகாக இருப்பீங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகப்பெரிய சாதனைகளை மிகச் சுலபமாக செய்வீர்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் புதிதாக படிக்க ஆரம்பிங்கள். ஏதாவது புதுசாக படிக்கணும். 65 வயசாகுது சார், ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுங்களேன். புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இது வரைக்கும் கற்றுக்காத, தெரியாத, கொஞ்சம் கூட தெரியாத ஒரு புது லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் கற்றுக்குங்களேன். அதுக்கு பொழுது போகல. உங்களுக்கு 70 வயசு வரைக்கும் கற்றுக்கலாம். 70 வயசுக்கு மேலே அந்த லாங்குவேஜில் பேசி அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்குங்க. இன்றைக்கி யூ ஷுட் ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங் டுடே. அது உங்களுக்கு நல்லா வரும். இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி. தொட்டதெல்லாம் சக்ஸஸ். மைதாஸ் டச். எல்லாமே தொட்டது பொன்னாகும். மிகச்சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக வலிமையான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. 7க்குடைய சந்திரன் ராசியிலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியருக்கு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும். இனிப்பான நாள். இனிப்புகள் அதிகம் சாப்பிடுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, வேறுனா பார்க்க வரவங்க. அதில் அப்படி சும்மா டேஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வில்லி போட்டாலே அப்படியே அது ஸ்வீட் ஜாஸ்தி ஆகிடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்து சந்திரன் குரு பார்வை பெறுவதால் அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும். வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாமே வெற்றி தான். இன்னைக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, திரும்பும் மறுஎல்லாம் வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் குருவும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 10ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்து சந்திரன். சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட போகிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்றைய நாள். நீங்கள் இந்த அளவுக்குத்தான் உயர்வீர்கள் என்று அதை எதாலும் மெஷர் பண்ண முடியாது. there is no measuring scale for luck. அது எப்படி வேணாலும் வரும். எந்த விதத்தில் எவ்வளோ அதிர்ஷ்டம் வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். லக்கு இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்ட தேவதை உங்களை அழைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது தொழிலிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். வரலாறு காணாத அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச் சிறப்பான, மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் திருமணம் நிச்சயமாகும். மீனராசி மாணவ மாணவியர் கல்வியிலே மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறார்கள். இன்றைய நாள் ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம், வளர்பிறை ஏகாதசி. ஏகாதசிக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் விரதம் இருக்க வேண்டும். இன்று திருவோண விரதம், நாளை ஏகாதசி விரதம். 2 நாட்களுமே பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.